இன்றைக்கி டேஸ்டியான பட்டர் சிக்கன் மசாலா வீட்டிலையே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு கடாய் வச்சுக்கோங்க, அதில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க, எண்ணெய் சேர்த்துக்கோங்க, பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் 3 எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட பெரிய தக்காளி 2 சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க, 4-5 முந்திரி சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா ஒன்றா வதக்கி விட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ கலந்து வச்ச சிக்கனை சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நான் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, கொஞ்சமாக தயிர் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இதை தண்ணி சேர்க்காமல் வேக வைங்க. தண்ணி சேர்க்காமல் வேக வச்சு இந்தளவு வெந்து வந்ததும் எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டர் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ கரம் மசாலா தூள், தனியாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ஒன்றா கலந்து விட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க. எல்லாம் ஒன்றா கலந்ததும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. திக்காய் வந்ததும் எடுத்து வச்ச சிக்கனை சேர்த்துக்கோங்க. சிக்கன் சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. சிக்கன் நல்லா வெந்து வந்ததும் இப்போ இது கூட கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, கொஞ்சமாக பட்டர் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா நல்லா ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி பட்டர் சிக்கன் ரெடி.